ஸ்குவிட் ராவியோலி பண்ணுறதுக்கு ஒரு கப் மைதா மாவில் முட்டை, உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் கப்பக்கிழங்க வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்குவிட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்குவிட்டை சேர்த்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பாஸ்தா சாஸ், அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, பாஸ்லிலாம் போட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்குவிட் வேகவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஷீட்டை ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். சுடுதண்ணி வந்து நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சதுக்கப்புறமேட்டு அதில் உப்பு, எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி போட்டுட்டு அது கீழே இருக்கிறது மேலே மிதந்து வந்ததுக்கப்புறமேட்டு எடுத்துடலாம். அப்புறம் சாஸ் பண்ணுறதுக்கு மரவள்ளிக்கிழங்கு சாஸ் பண்ணுறதுக்கு பட்டர், கார்லிக், அப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த மரவள்ளிக்கிழங்கு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு உப்பு, அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, பாஸ்லி லீவ்ஸ்லாம் போட்டு அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ராவியோலி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி